வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி 2021 ஜனவரி பணி நியமனம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கெமிஸ்ட்ரிக்கு பணி நியமனம் ஃபஸ்ட்டு வீக்லேயே கொடுத்துருவாங்க. அதாவது 4ஆம் தேதி அவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. 3ஆம் தேதி கவுன்சிலிங் நடக்குது. மொதல் நாள் 400 பேருக்கு கவுன்சிலிங்கு. மீதி இருக்கிற நாள் அடுத்த நாள் 784 பேருக்கு கவுன்சிலிங் நடக்குது. இவங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் ஒரு 7-8 மாதம் லேட்டாக கிடைச்சாலும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் முன்னாடியே கிடச்சிருச்சு. பிப்ரவரியிலேயே அவங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட் ஆசிரியர். இவங்க பண்ண கடின உழைப்பு தான் இவங்களுக்கு இப்போ பணி நியமனம் கிடைக்கிது. அதே மாதிரி டிஆர்பியில் 2021 எக்கச்சக்கமான பணி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. டெட் பேப்பர் 1 முடித்தவங்க, பேப்பர் 2 முடித்தவங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி, நம்ம பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி எல்லாமே டிஆர்பி நடத்த போது கண்டிப்பாக வரும். சரிங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி கடின உழைப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு அரசு பள்ளி ஆசிரியர் தான். பல பேர் என்ன நினச்சிட்டு இருந்தோம், இன்னும் கெமிஸ்ட்ரி பல நாள் இழுத்தடிப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இழுத்தடிப்பாங்க, இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாருங்கள், ஒரே மாதத்துக்குள்ளே எல்லாமே பணி நியமனம் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? அதனால் நீங்களும் கடின உழைப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கை மேலே பலன் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. போஸ்டிங் கடந்த 10 வருடமாக நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா முதுகலை ஆசிரியர்கள் மொத்தம் 82,000 பேர் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க. 82,000 பேர். அதில் 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 820. ஒவ்வொரு வருடமும் 820 பேர் மட்டுமே ரிட்டையர் ஆகிட்டுருக்குறாங்க கடந்த 10 வருடமாக. சரிங்களா? நீங்கள் வேணால் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் பிஜிடிஆர்பி வருது. அதில் பார்த்தீங்கன்னா 2000க்கு உள்ளே தான் போஸ்டிங் போடுறாங்க. 2000க்கு உள்ளே மட்டும்தான் போஸ்டிங். அதனால் 82,000 பேர். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடமாக இளம் வயதினர் போயிட்டுருக்காங்க. இந்த 1% கூட இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வராது. இந்த முறை இந்த 2021 கண்டிப்பாக ஒரு பல்காக கிட்டத்தட்ட ஒரு 3000 போஸ்டிங் அனைத்து சப்ஜெக்டும், ஈவன் கெமிஸ்ட்ரிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதனால் இந்த 2021 உண்மையிலேயே ஒரு நல்ல வருடம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட்டு 1, டெட்டு 2 அதுலேயும் கண்டிப்பாக ஒரு 7,000 போஸ்டிங் வரும். இந்த 2021 விட்டீங்க கண்டிப்பாக பல வருடம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் நல்லா படிங்க. உங்களுடைய எல்லாரும் சார்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஆசிரியர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். எப்படி படிச்சுட்ருக்கிறீங்க? பிளான் பண்ணிட்டீங்களா? ஷெடியூல் போட்டிங்களா? டெய்லி 6 மணி நேரம் படிக்கிறீங்களா? இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் பணி. சும்மா 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் கண்ட புக்கை பார்த்துக்கிட்டு, சரிங்களா? உங்களுடைய சிலபஸ் புக்கை மட்டும் படிங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிங்க. தேவையில்லாத எதையும் படிக்க வேண்டாம். உங்களுடைய செல்ஃபோனை தயவுசெய்து செல்ஃபோன் யூசேஜை குறைச்சிருங்க. செல்ஃபோன் யூசேஜை குறைக்கவில்லைன்னா கண்டிப்பாக பணி நியமனம் வாங்குவது மிக கடினம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் செல்ஃபோனை மேக்ஸிமம் தொடவே மாட்டார். சும்மா பேருக்கு தான் செல்ஃபோன் வச்சுருந்தார். டெய்லி 2 GB இருக்குது. ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருக்கோம், டெய்லி 2 GB எனக்கு டேட்டா, 1.5 GB டேட்டா, இதை நான் காலி பண்ணணும் இந்த மாதிரியே பல பேர் நினச்சிட்ருக்கிறீங்க. அது இருந்தால் இருந்துட்டு போகுது. அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. காலும் ஃப்ரீ தான். நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம். ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3000 நிமிடம் மற்ற கால்களுக்கு ஃப்ரீன்றாங்க. இப்போது சேம் கம்பெனினா எவ்வளோ வேணால் பேசிக்கலான்றாங்க. மெசேஜ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலான்றாங்க. வாட்ஸ்அப் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலான்றாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ண வேணாம். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது பணி, கவர்மெண்ட் பணி, அரசு பணி. டிஆர்பியில் நம்மளும் செலக்ட் ஆகணும். வருஷத்துக்கு 1% தான் ரிட்டையர் ஆகிறாங்க பிஜிடிஆர்பியில். அதே மாதிரி நீங்கள் கீழே எடுத்துக்கிட்டோம்னா டெட்டு 1, டெட்டு 2 பார்த்தோம்னா அதுவும் இதே கண்டிஷனில் தான் இருக்குது. 1% தான் இருக்குது. அதுவும் ஒரு 7 வருடமாக ஒன்றுமே இல்லை. இதில் பிஜிடிஆர்பியாவது கொஞ்சமாவது நடந்துட்டுருக்கு. டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 முடித்தவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கடந்த 7 வருடமாக ஒரு பணி வாய்ப்பு கூட இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அது வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருடமும் 1,00,000 மாணவர்கள் ஆர்டிஇ என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது 25 பணமே கட்ட தேவையில்லை வைங்களேன். ஒரு கிளாஸில் இப்போ 1ஆம் கிளாஸில் ஒரு 100 இடங்கள் இருந்தால் 25 இடங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு விதி. அந்த மாதிரி எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேராமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இதுவும் ஒரு காரணம். கடந்த 7 வருடமாக இந்த டெட் 1 டெட் 2 முடித்தவங்களுக்கு பணி நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாததற்கு அது மிக மிக முக்கிய காரணம். ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு பணி நிரவல் என்ற அடிப்படையில் எக்ஸஸாக இருக்கிற டீச்சர்ஸை வந்து அங்கங்கே மாற்றி விட்டுறாங்க. இனி இது தொடர்றதுக்கு வாய்ப்பு மிக கம்மி. இந்த 2021 மட்டும் இந்த 2021 போஸ்டிங் போட்டாங்கன்னா அடுத்து ஒரு 7-8 வருடம் இந்த மாதிரி நிலை நீடிப்பதற்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது. அதனால் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க, நீங்களும் வேலை வாங்குங்க. என்னென்ன பிளான் பண்ணலாம், எப்படி வேலை வாங்கலாம், உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க. உங்கள் நண்பர்கள் இல்லை உங்களுக்கே தெரியும், நீங்களே படிச்சிருக்கீங்க, பிஜி படிச்சிருக்கீங்க, பிஎட் படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இருக்கிறீங்க. உங்களால் முடியாது என்னங்க? உங்களால் முடியும். 3 மணிக்கு எந்திரிங்க, முடிஞ்சா 5 மணி வரைக்கும் படிங்க, பிறகு தூங்குங்க. உங்களுக்கு வேலை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. வேலை வாங்கணும்னு நினச்சா தூக்கம் எப்படி வரும்? சரிங்களா? தூக்கம் வராமல் படிக்கணும். ஆனால் உங்கள் மைண்டு அதுக்கு ஒத்துழைக்கணும். தூக்கம் வராமல் படிக்கணும்னா தூக்கம் வரும்போது எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தோம்னா பைத்தியம் முடிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி பைத்தியம் முடித்தவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. அதாவது நம்ம மைண்டு எப்போ ஒத்துழைக்கிறதோ, சரிங்களா, எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த மாதிரி டயத்தில் படிங்க. அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும். சும்மா நம்ம சொல்லிட்டோம், எல்லோரும் சொல்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வெறித்தனமாக படிக்கணும், அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்லி கண்ட நேரத்தில் படிச்சுட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய மைண்டு சொல்லணும், இந்த நேரம் உங்கள் மைண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்போ படிங்க. பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க. எனக்கு வேலை கிடைக்கணும்னு நம்புங்க. வயதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். கண்டிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அந்த 40 to 45 வயதை கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வரத்தான் போகுது. சரிங்களா? ஏன் 10 வருஷம் 13 வருஷம் உங்கள் டிகிரியை முடிச்சுட்டு இன்னும் ப்ரைவேட்லேயே இருக்கிறீங்க பாருங்கள். ஒரு சிலர் 26 27 வயசுல வாங்குறாங்க, 91 பிறந்தவங்கெல்லாம் வாங்குறாங்க வேலை. ஏன் உங்களால் வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்க முடியும். அவங்க வந்து முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜி படித்தாங்க, பிஎட் படித்தாங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகிக்கணும். அது உண்மை தான். இருந்தாலும் மூளை வந்து அப்படி கிடையாது. மூளையினுடைய செல்கள், நியூரான், நர்வ்ஸ், நீங்கள் எவ்வளவு மூளையை யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி கூடிக்கிட்டு தான் போகும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி காரணத்தால் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி தான் பணி பண்ணுது. சரிங்களா? ஜுவாலஜி டீச்சர்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்டை கேட்டு பாருங்கள். எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்களும் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி எந்த கேஸ் போட்டாலும் ஒரு எத்தனை வருஷம் இழுத்தடிக்க முடியும்? ஒரு 6-7 மாதம் இழுத்தடிக்க முடியுங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. மேக்ஸிமம் 1 வருஷம் இழுத்தடிப்பாங்களா? இல்லைன்னா யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சில இடத்த மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு மீதிக்கு போட்டுருவாங்க. எனவே நண்பர்களே, 2021 ஜனவரியில் பணி நியமனம் வாங்குகிற நண்பர்களுக்கு, கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு அனைவருக்கும் நன்றி. வாங்க முடியாத கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்களும் உங்களுடைய கடின உழைப்புக்கு செலுத்துங்க. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரே, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது எனினும் கடவுளேல் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காரு. அதை நம்புங்க. நீங்கள் யாரையும் நம்ப வேணாம், உங்கள் குலதெய்வத்தை நம்ப வேணாம், உங்களை நம்புங்க, உங்கள் முயற்சியை நம்புங்க, பயிற்சி செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.